ஹை கைஸ், ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு கிரைம் படம் இப்போ நான் பார்த்தேங்க. அந்த படத்தை 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். செக்ஸுவல் சீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஜாக்கின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பாடி பில்டிங் பண்ணணும் ரொம்பவே ஆசை. ஜிம்முக்குனா போயிட்டு உடம்புனா அப்படி கட்டுக்கோப்பா வச்சுருக்காங்க. அவங்க சொந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்காங்க, லாஸ் வேகாஸ். அங்கே ஒரு ஜிம்மில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜிம் மேனேஜர் ஒரு பொண்ணு தான், லூ அந்த பொண்ணோட பேர். ஜாக்கிக்கு இந்த ஊரை பற்றி எதுவுமே தெரியாது. லூவை பார்த்தோன்னே 2 பேத்துக்குமே காதல் வந்துருங்க. 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. லெஸ்பியன் படம் தான் இது. லெஸ்பியன் சீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஜாக்கிக்கு செம்ம கோவம் வரும். ஒரு கட்டத்தில் லூவோட சிஸ்டர் ஹஸ்பண்டை ஜாக்கி வந்து வெறித்தனமாக அடித்து வாயனை உடைச்சி கொலை பண்ணிடுவாங்க. அந்த கொலைய நம்ம லூவும் இவங்களும் சேர்ந்து மறைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஜாக்கியோட அந்த பாடி பில்டிங் கனவு வந்து நிறைவேறுச்சா? இந்த கிரைம் சீன்லேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். டைரக்ஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீன்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குங்க. இவங்க 2 பேரும் அந்த மெயின் கேரக்டரில் நடித்த அந்த 2 பேருமே அவ்வளோ சூப்பராக நீட்டாக நடிச்சிருக்காங்க. படம் வந்து தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. டைலாக்னா ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. வாய்ஸ்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப ஆக்ஷன்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இவங்க 2 பேத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரிங்க. ஸோ தன்னோட காதலி ஒரு கிரைம் கேஸில் மாட்டிக்கிட்டாங்க. அதுலேருந்து இவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் எடுத்தது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ்னால் அவ்வளோவா நம்புற மாதிரி இருக்காது. ஒரு ஃபேண்டசி தனமான ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணுன்னு தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் இருக்கும், ஒரு நல்ல எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆனால் நீங்கள் படத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக போர் அடிக்கிற சீன்ஸ்லாம் இருக்குது. எந்த ஓடிடியில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஃபேமிலியோட தான் பார்க்க முடியாது. 18 வயசுக்கு மேலே தான் பார்க்க முடியும். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு, வெப் சீரிஸ் ரிவ்யூக்கு, மூவி அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.